ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் தான். என்ன கண்டென்ட் அப்படின்னு நான் யோசிக்கும் போது நம்மளோட வாழ்க்கையை பற்றி தான் ஒரு 4 தத்துவம் சொல்ல தான் போகிறேன். என்னடா இவ தத்துவம் பேச வந்துட்டா அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சது என்னோடய மைண்டில் நான் என்ன யோசிக்கிறேனோ அதுதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி 4 எம்மு பற்றி தான் பார்க்க போகிறோம். மைண்டு, மூடு அண்ட் மணி அண்ட் மீனிங்ஃபுல் லைஃப்னு சொல்லுவாங்க. முதல்ல பார்க்க போகிறது மைண்டுனா என்ன அப்படின்னா, மைண்டுனா நம்மளோட பிரெயின் தாங்க. நம்ம மைண்டு நம்ம நாலேஜ் எப்படியெல்லாம் வளர்த்துக்கணுமோ அது மாதிரிலாம் வளர்த்துக்கலாம். ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம், ரீடிங் புக்ஸு, அதெல்லாம் டிவிஸ் என்னெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட நாலேஜை மைண்டை வளர்த்துக்கிறோம். மைண்டில் எப்போவுமே அக்செப்ட் பண்ணிக்கணும். பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அக்செப்டன்ஸ் இருக்கணும். மைண்டை ஒரு அமைதிப்படுத்துறதுக்காக ஒரு எக்ஸசைஸு, அதாவது நம்ம யோகா பண்ணலாம். நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு எடுத்தோன்னா நம்ம மைண்டை அழகாக நம்ம என்ன பண்ணலாம், அமைதிப்படுத்தி நம்ம பாசிட்டிவ் திங்ஸை தான் எடுக்கணுமே தவிர நெகட்டிவ் கண்டென்ட் எப்போவுமே எடுக்காதீங்கங்க. இதை தான் நான் படித்தது. ஏன்னா நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக எதாவது நினச்சிட்டு நான் அதே அந்த நாள் ஃபுல்லாக திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஐயோ அவங்க சொல்லிட்டாங்களோ அப்படின்னு நம்ம நினச்சோன்னா ஒன்றுமே நடக்க போகிறது இல்லைங்க. அவங்க நல்லா தான் இருப்பாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஆளாகுவோம். ஸோ அதை எடுத்து போட்டுட்டு கள்ளிவெளி அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரெண்டாவது மணியிலே நம்ம ஒரு பட்ஜெட் பிளானோடு வாழ்ந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையை நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாகவும் கடன் இல்லாத வாழ்க்கையாக வாழ முடியும். இப்போ மணி பார்த்திங்கன்னா, நான் 10,000 சம்பாதிச்சாலும் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதோ அது கஷ்டப்பட தான் செய்வோம். அந்த 10,000 இருந்தாலும் அது வாங்கணும் இது வாங்கணும் எல்லாமே அந்த பட்ஜெட் பிளான் பண்ணோன்னா கரெக்டாக அதுக்குள்ளேயும் வாழ முடியலாம். நம்ம 10,000 வாங்கும்போது அந்த சேலரியில் என்ன பிரச்சனை வருதோ அதுதாங்க 1,00,000 ரூபாய் வாங்கினாலும் அதே நிறைய என்ன கமிட்மெண்ட்ஸ் வரும். ஸோ கமிட்மெண்ட்ஸ்குள்ளேயே தான் நம்ம போயிட்டே இருப்போம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள். இந்த மந்த்துக்கு என்னென்ன பிளான் பண்ணணும், என்னென்ன கடன்களை அடைக்கணும், அதுக்குள்ளே பிளான் பண்ணி நம்ம ஒரு பட்ஜெட்குள்ளே கொண்டு போனோன்னா மணி சேவும் பண்ணலாம், லைஃபு நல்லா இருக்கலாம். நம்ம பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கும் யார்கிட்டையுமே நம்ம கடன் வாங்கவே வேண்டாம். நம்ம வீட்டில் உள்ள விசேஷங்கள் எல்லாம் சிறப்பாக செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல இதாக வரும். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நான் என் மைண்டை பற்றி சொன்னேன், மணியை பற்றி சொன்னேன். இனி அடுத்தெல்லாம் மூடுனாலே என்னது, நம்மளோட எமோஷ்னல் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி சைக்காலஜியில் நான் படித்தது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் அப்படின்னா ஒரு விதமான ஹார்மோன்ஸ் வரும்போது என்ன ஆகும், நம்ம ஹாப்பியாக இருக்கலாம், நம்ம சேடாக இருக்கலாம், எல்லாமே அந்த மூடுக்குள்ளே தாங்க வருது. ஸோ என்ன பண்ணலாம், ஒரு ஆங்கர் அப்படின்னா நம்ம கோவப்படுறது. இப்போ ஒரு நாள் நான் சந்தோஷமாக இருப்பேன், ஒரு தடவை கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனால நான் சோகப்பட்டுட்டு இருப்பேன். நீ சந்தோஷப்பட்டு இருந்தாலே எதுவும் நடக்க போகிறதா இல்லை, நம்ம மைண்டு தான் நல்லா இருக்க போகுது. அதே நீ சோகப்பட்டுட்டு இருந்தால் உன் கஷ்டம்லாம் தீந்துருமா? இல்லைங்க. நம்ம மைண்டு அதாவது மூடு நம்ம அமைதியாக மாற்றணும், நல்ல ஒரு இதாக வரணும் அப்படின்னா அதுக்கும் நல்ல யோகா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம பண்ணி நம்ம கண்ட்ரோலில் இருந்தோன்னா கோபமும் வராதுங்க, ஸ்ட்ரெஸ்ஸும் வராது. இப்போ எனக்கு அவகிட்ட கோபமாக இருக்குது, அவளை பார்த்தா எனக்கு கோபமாக வருது, அவள் என்ன சொன்னாலும் அந்த டேக் இட் ஈஸியாக நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே கோபம் வரப்போகுது இல்லை. சந்தோஷத்தை நம்ம தான் நம்ம வாழ்க்கையை ஒரு பட்ஜெட்டு, ஒரு பிளானாக நடத்தணும் அப்படின்னா சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தலாம். அதனால் மூடும் நம்ம கையில் தான் இருக்குதுங்க. நம்ம எமோஷ்னல்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்மளோட கையில் தான் இருக்குது. அடுத்தல மீனிங்ஃபுல் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் மீனிங்ஃபுல் லைஃப் அப்படின்னா, வாழ்க்கை என்பது ஒரு ஷார்ட் பீரியடு தான். ஒரு தடவை தான் நம்ம உயிரோடு பிறக்க முடியும், ஒரு தடவை தான் என்ன பண்ண முடியும், சாக முடியும். ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ண முடியும், ஒரு தடவை தான் சாகவும் முடியும். ஸோ நம்ம வாழ்கிறது ஒரு குறுகிய காலம் தான். சந்தோஷமாக நம்ம மீனிங்ஃபுல், நம்ம எதுக்காக ஆண்டவர் நம்மளை படைச்சாங்க, ஆதாம் ஏவாள் ஸ்டோரியெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லி நான் உங்களை போர் அடிக்க விரும்பலை. எடுத்துக்கிட்டால் தான் சொல்கிறேன். நம்ம ஒரு முன் மாதிரியாக அடுத்தவங்களுக்கு ஐயோ இவங்களை பார்த்து நம்ம வாழணும்னு நினைக்கணுமே தவிர அவங்கள பார்த்து பொறாமப்படுற மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நம்ம மற்றவங்கள பொறாமப்படாமல் அது எரிஞ்சு விழுறது, அதுக்கப்புறம் அவங்கள பற்றி குறை சொல்லுறது, இவங்க எதுவுமே இல்லாமல் உங்கள் குடும்பத்தை பாருங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருங்க. இந்த நாளே இதை கடைபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, லைஃப் இஸ் பீஸ்ஃபுல் அப்படி தான் சொல்லுவேன். ஹாப்பியாக இருங்க, லைஃப்பை சந்தோஷமாக இருங்க.
ஹஸ்பண்ட் கூட சண்டை போடாதீங்க. பிள்ளைங்கள உங்களை சந்தோஷமாக அவங்க இப்போ சைல்ட்ஹுட் பிஹேவியர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க நம்ம வளர்க்க விதத்தில் தான் இருக்குது. நம்ம சண்டை போட்டுட்டு இருந்து ஹஸ்பண்ட் கூட எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டே இருந்தோம்னா பிள்ளைங்க அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வெறுப்பு தான் வரும். இப்போ தெரியாதுங்க. என்னோடய ஃப்ரெண்டு இப்போ சொல்லுவான், சின்ன வயசில் அப்பா அம்மா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, எதுக்கு சண்டை போடுறாங்க ஒன்றுமே தெரியல. ஆனால் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், நான் வந்து அப்பா அம்மாவோட பாசத்தை வந்து இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி எப்போ ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ஒரு 24 இயர்ஸ் கழிஞ்சிட்டு சொல்லுவாங்கங்க. அவங்க ஏஜ் 24 வரும்போது சொல்லுவாங்க, நான் வந்து சின்ன வயசில் என்னெல்லாமோ பண்ணாங்க, அம்மா வந்து சண்டை போட்டாங்க, அடித்தாங்க, வச்சாங்க. எனக்கு அந்த டைமில் புரியவே இல்லை. ஆனால் வந்து அப்பா இல்லாத பாசம், அம்மா இல்லாத பாசம் பிரிஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் எப்போ ஃபீல் பண்ணுவாங்கன்னா, இந்த டீனேஜ் தாண்டி ஒரு மெச்சூரிட்டி வர சமயத்தில் நம்ம பிள்ளைங்க கேட்பாங்கங்க, ஏம்மா இப்படி சண்டை போட்ட, ஏம்மா இப்படி பண்ணுங்க. அதனால் லைஃபுங்கிறது சின்ன லைஃபு தான், சந்தோஷமாக வாழ கற்றுக்கோங்க. இதே மாதிரி வேறு வேறு வீடியோஸ்லாம் நான் போட்டு அவங்க எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துகிறேன். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.